கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 8:17, ரோமன்ஸ் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். சுதந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த நாட்களில் நம்ம நடைமுறையில் அந்த அளவுக்கு பயன்படுத்துவதில்லை. சுதந்திரம் என்பது விடுதலை என்பதற்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் இங்கே சொல்லும்போது இங்கே சுதந்திரம் என்று சொல்லுவது நமக்கு வரக்கூடிய பரம்பரை சொத்து என்று சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம். இப்போ நம்ம பிள்ளைகளானால் சுதந்திரமாமே என்ன, அவருடைய சொத்துக்கு நம்மளும் பங்காளிகள். எப்படி? அதாவது நம்ம பிள்ளைன்னா அவருக்கு நமக்கு வர வேண்டிய பரம்பரை சொத்து. ஏன்னா இப்போ பவுல் என்ன பண்ணுறாரு, நீங்கள் அவருடைய பிள்ளை அப்படின்னா என்ன ஆகும், அப்போ உங்கள் அப்பாட்ட இருந்து வரக்கூடிய ஒரு சொத்து உங்களுக்கு வரும். ஏன்னா இப்போ நீங்கள் உங்களை என்ன தேவனுடைய குடும்பத்தில் உங்களை தத்து எடுத்துக்கொண்டாரு. நீங்கள் அந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக இருக்கிறதுனால உங்களுக்கு அவரோட இருக்கக்கூடிய நெருக்கம் மாத்திரமில்லை, அவருடைய சொத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ யாருடைய சொத்து? நீங்கள் தேவனுடைய சுதந்திரம், தேவனுடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அவருடைய பிரசன்னம், அவருடைய வாக்கு தத்துவம், அவருடைய நித்திய ராஜ்யம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த சொத்துங்கிறது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இது இந்த காணக்கூடிய இந்த மெட்டீரியல் கிடையாது, இது பொருள்கள் இல்லை. ஆனால் என்னன்னா ஆவிக்குரியதும் நித்திய காலத்துக்கு உரிய சொத்து. அப்போ என்ன இதில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நீங்கள் கிறிஸ்துவனுடைய உடன் சுதந்திரர். அப்போ நம்மளுடைய சொத்து யாரோட சேர்ந்ததுன்னா கிறிஸ்துவோட சேர்ந்தது. என்ன கிறிஸ்துவுக்கு சொந்தமோ அது நம்ம கூட அவர் தாராளமாக பகிர்ந்து கொண்டார். இப்போ அவர் தான் ஒரே பேரான குமாரன். அவருக்கு உண்டான சொத்தை நம்ம எல்லாரு கூடயும் பகிர்ந்து கொண்டார். நம்ம அவர் கூட இருக்கிறோம். சரியா? நீங்கள் இதை பார்க்கணும். கலாத்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனானபடியினால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். இப்போ நீங்கள் அப்படி ஆனதுனால கிறிஸ்துவோட சுதந்திரமாக இருக்கீங்க. அடுத்து என்ன சொல்கிறாரு, இஃப் சஃபரிங், அதாவது நீங்கள் பாடுபடும் போது அவரோட கூட நீங்கள் பாடுபட்டீங்கன்னா மகிமையிலையும் உங்களுக்கு அப்படி ஆகும் சொல்லக்கூடிய காரியம். இது ஆவிக்குரிய ராஜ்யம்தான், ஆவிக்குரிய சொத்துங்கிறத நீங்கள் பேதுரு எழுதும்போது 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லும்போது, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் எங்க வைக்கப்பட்டிருக்கு? பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்குது. அந்த சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்றோம்? அவரோட கூட பாடுபட்டோம்னா அந்த மகிமை நமக்கு உண்டாகும். 2 தீமோத்தி 2வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லும்போது, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அப்ப என்ன, அவரோட கூட பாடுபடும் போது நமக்கு இந்த காரியம் உண்டாகும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது ஒரு விசுவாசி மிக தைரியமாக வாழ முடியும். எப்படி? தெரிந்து கொண்டு அவன் தேவனுடைய வாக்கு தத்தத்திற்கும் தேவனுடைய மகிமைக்கும் அது அவனுக்கு வரக்கூடிய பரம்பரை சொத்து என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தில் வாழ முடியும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சொத்து பூமிக்கு அடுத்தது இல்லை, மெட்டீரியல் கிடையாது. இது ஸ்பிரிச்சுவல் அண்ட் இட்டர்னல். என்ன? இது ஆவிக்குரியது, நித்திய காலத்துக்குரியது. அப்போ அந்த நம்பிக்கை வரும்போது என்ன, எனக்கு ரட்சிப்பினுடைய நிச்சயம் இருக்குங்கிற ஒரு தைரியத்தோடு வாழ முடியும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வரக்கூடிய சோதனை, எனக்கு வரக்கூடிய பாடுகள் எல்லாமே என்ன, கவலையே பட மாட்டேன். ஏன்னா நான் கிறிஸ்துவுக்கு உண்டான பாடுகளை சகிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் அனுபவிக்கக்கூடியவனாக இருப்பேன். அப்போ எனக்கு வரக்கூடிய சோதனைகள், எனக்கு வரக்கூடிய பாடுகள், எனக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் மிக தைரியமாக என்னால் என்ன பண்ண முடியும்? எதிர்கொள்ள முடியும். உங்களுக்கு எதிராக வரக்கூடிய ஒரு எதிர்ப்பு, இல்லை உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய், இல்லை உங்களுக்கு வரக்கூடிய இழப்பு, இதெல்லாம் என்ன? நிரந்தரம் அல்லாதது. இது டெம்பரவரி.
ஆனா மகிமை நித்திய காலத்திற்கு உரிய என்கிற ஒரு வெளிச்சம் எனக்குள்ள உண்டாகும் போது நான் என்ன பண்ண மாட்டேன், டிஸ்கரேஜ் ஆக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். மாறாக நான் கிறிஸ்துவோட உடன் சுதந்திரதாரர், நான் கிறிஸ்துவோட பங்காளி, சொத்து உள்ளவன், அதனால நான் வரப்போகிற தேவனுடைய மகிமைக்காய் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தைரியமாக மேற்கொள்ளக்கூடிய மக்களாய் வாழ கற்றுக்கொள்வோம். செய்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ அந்த பாடுகள் எல்லாம் ஆண்டவரே ஒரு அநித்தியமானவைகள், நித்தியமில்லாதவைகள். ஆனா ஆண்டவரே, உம்முடைய மகிமையோ நித்திய காலத்திற்கு உரியது, அதுதான் எங்களுக்குரிய சொத்து என்பதை புரிந்து கொண்டோம். அதற்கேற்றாற்போல் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.